இத்தனை வருஷமா அவங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து எத்தனையோ பேருக்கு நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நீ வந்திருக்கியே இந்த ஆசிரமம், இதே மாதிரி திருச்சியில இருக்கிற எங்களோட ஆசிரமம், இதோட மொத்த நிர்வாக செலவு, சாப்பாடு, குழந்தைங்களோட படிப்பு, இது எல்லாமே ராஜேஸ்வரி அம்மா தான் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை சண்மதி. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட நீ அவங்களுக்கு பக்கத்துல இருந்தா அவங்க சீக்கிரம் குணமாவாங்கன்னு அந்த டாக்டர் சொன்னதா கேள்விப்பட்டேன். இப்ப கூட நீ போய் அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கணும்னு தான் அந்த வீட்டுல எல்லாருமே ஆசைப்படுறாங்க. என் மனசுக்கும் நீ அங்க போனா சீக்கிரமே அவங்க குணமாயிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குமா? உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்ற சண்மதி, நீயும் நானும் நல்லா இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே ராஜேஸ்வரி அம்மா நல்லா இருந்தா இந்த மாதிரி நிறைய ஆசிரமத்துல இருக்கிற நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆசிரமங்கள்ல ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கை அவங்கள நம்பி இருக்கு. ஆனா இப்போ அவங்க உடம்பு சரியாகி நல்லா இருக்க போறதே உன் கையில தான் இருக்கு. அவங்களுக்காக இல்லைனாலும் இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சாவது நீ ஒரு நல்ல முடிவா எடுப்பேன்னு நான் நம்புறேன் சண்மதி. அவங்க பழைய மாதிரி நல்லபடியா குணமாகற வரைக்குமாவது தயவு செஞ்சு நீ அவங்க வீட்டுல போய் இருந்து அவங்கள பாத்துக்கோ. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சண்மதி. அப்பா, சொல்லுமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்களும் அம்மாவும் முடிவு பண்ண மாதிரி ராஜிமாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருக்கேன்ப்பா. சண்மதி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா தான் ஏதோ சொல்றாருனா நீயும் அதை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? அவங்க நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தி. அண்ணி, இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கிறேன். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, சாப்பிடுறீங்களா? வேண்டாம் ஸ்வேதா. அம்மா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு இல்லடா, நல்லா தான் இருக்கேன். சொல்ல போனா சந்தோஷமா இருக்கேன். ஆமாமா, வானதியை கனவுல பார்த்ததுல இருந்து சம்பந்தியம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. சம்பந்தியம்மா, வானதி உங்க கனவுல வந்தது, உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விட்டது, உங்க கை கால பிடிச்சு விட்டது, அதெல்லாம் சரிதாங்க. அதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஒண்ணும் ஆகாது. மனசு சந்தோஷமா இருந்தா உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, நீங்க பேசுறது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்ல. எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, கவலைப்படாத. சரி, நீ சாப்பிட்டியா? ஆமா, ஜீவா எங்க? ஜீவா, வா. சொல்லுங்கண்ணா. அம்மா இதை கேட்கற, எங்க போற? என்னம்மா? ஜீவா, ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க? ஆர்த்தியை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம்ல? அவளுக்கும் போர் அடிக்கும்ல. விளக்குல எண்ணெய் இல்ல போல இருக்கு, கருகுது. இருங்க, நான் பாத்துட்டு வரேன். அப்படியா?
ராஜி, ஆ? சண்மதி அம்மா கால் பண்றாங்க. ஹலோ. ராஜிமா, சண்மதி மனசு மாறி வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டா. அப்படியா? அவளை நாங்களே கூட்டிட்டு வந்துடுறோம். சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்க சுமந்தி. ஏங்க, வானதி சொன்னது நிஜம்தாங்க. நல்லது நடக்க போகுது. சண்மதி நம்ம வீட்டுக்கு வர போறாளாம். அப்போ அவ கோபம் எல்லாம் தணிஞ்சிருச்சுங்களா? பின்ன தனியாம இருக்குமா? அத்தை எப்ப வரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வரும்போது நாம எல்லாரும் சிறப்பா வரவேற்கணும். அவ சந்தோஷப்படுற அளவுக்கு நாம எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணணும். வீட்டை பாத்திய சண்மதி, நீ அவங்க வீட்டு மருமகளா வரணும்னு நம்ம வீட்டுக்கு வந்து தவமா தவம் கிடந்தாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரப்போற மாப்பிள்ளையும் சேர்ந்து நின்னா 2 பேருக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுத்தா நல்லது. வாங்க மாப்பிள்ள, வந்து சேர்ந்து நில்லுங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க. வா சண்மதி. அத உன் வலது காலால உள்ள தட்டி விட்டுட்டு வாமா. நம்ம சண்மதி மாதிரியே இருக்கேப்பா. சண்மதி, வா பூஜை ரூமுக்கு போலாம். விளக்கேத்து சண்மதி.
கற்பூரம் காட்டுமா. இது என்னோட மூத்த மருமகளுக்காக நான் வச்சிருந்த பரம்பரை நகைங்க. ஷண்மதி, வாங்கிக்க. வாமா வா. ஆர்த்தி, அப்ப நாம வாஷ் பண்ணி வச்சோம்ல ஒரு பால் பாத்திரம், அதை எடுத்து கூட சண்மதி அக்கா பால் காய்ச்சிட்டோம். முதல்ல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச பொண்ணு அவ கையால பால் காய்ச்சிட்டோம். எடு சீக்கிரம். பழைய பாத்திரம் வேணாம், புது பாத்திரம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்வேதா, கபோர்ட்ல இருந்து அதை எடுமா. சரிம்மா. ச்சே, பால் பாத்திரத்துல ஆசிட் தடவி வச்சு பாலை திரிய விடலான்னு பார்த்தேன். ராஜேஸ்வரி தடுத்துட்டாளே. இந்தா. ஏங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுக்கணும்ல, அதானே சம்பிரதாயம். ஆமா. ஆர்த்தி, நீ போய் பழம் எடுத்து வா, ஓடு. சண்மதி, வா, வந்து மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. ஷண்மதி, மாப்பிள்ளைக்கு பாலும் பழமும் கொடு. ஷண்மதி, கொடு. ஷண்மதி,
மாப்பிள்ள நீங்க சண்மதி கூட்டி விடுங்க. மாப்பிள்ள நீங்க சாப்பிட்ட அதே பழத்தை ஊட்டி விடுங்க. சகரி கரி கரி சா சரி சனி சகரி கரி கரி சா சகரி கரி கரி சா சரி சனி சகரி கரி கரி சா தீரநதீம் தன சண்மதி சாப்பிடு. பாலை கொடுங்க. மாப்பிள்ள எல்லா பாலையும் நீங்களே குடிச்சிடாதீங்க, சண்மதிக்கும் கொஞ்சம் கொடுங்க. பாலை குடி. அப்புறம் நல்ல நாள் பார்த்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறுவீடு கூட்டிட்டு போறோம். சரிங்க. மா இப்ப எதுக்கு அழற? என்ன பிரிஞ்சுட்டேன்னு நீ அழறியா? இல்லம்மா, நான் இங்க என்ன வாழவா வந்திருக்கேன்? ராஜேஸ்வரி அம்மாவோட உடம்ப கூட இருந்து குணப்படுத்த தானே நான் வந்திருக்கேன். உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே கொட்டாத. நம்ம பேசுறது மத்தவங்களை சந்தோஷப்படுத்துமா காயப்படுத்துமான்னு யோசிச்சு பேசு. பார்த்து நடந்துக்க. இந்த வீட்ல உனக்கு எந்த குறையும் இருக்காத. நான் இருக்கேன். சம்மந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. வாங்க. வரோம் ராஜேம்மா. வரோங்க. சண்மதி சரி வரோம்மா. பாத்துக்கோமா. வரோம் சண்மதி. பார்த்து பத்திரமா இரு. வர சண்மதி. வரேம்மா. வரேன் சம்மந்தி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வா சண்மதி. வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எந்த ரூம்ல இருக்கணும்னு சொல்லு, அந்த ரூமை நான் உனக்கு கொடுத்துறேன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கணும்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னதான் கிச்சன் பக்கமே போக வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஆபீஸ்க்கு போறதுக்கு எந்த கார் வேணும்னு சொன்னீன்னா? எனக்கு வேண்டாம். என்னங்க, இது எனக்கு வேண்டாம். இன்னும் நீ என் மேல கோவமா தான் இருக்கியா சண்மதி? ஆமா, ஏமாத்தி நடத்தின கல்யாணம், அதை என்னால கல்யாணமாவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களெல்லாம் மன்னிக்கலாம் முடியாது. அவ்வளோ பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்லை. உன் மனசுல இருக்கிறத நீ பேசுறது ரொம்ப சந்தோஷம் சண்மதி. உன்னோட கோவம் நியாயமான கோவம். நாங்க எந்த காரணம் சொல்லியும் அதை நாங்க நியாயப்படுத்த முடியாது. உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். வேண்டாம், நீங்க முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். என்னை சமாதானப்படுத்தவும் நீங்க நினைக்க வேண்டாம். உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்க கூட நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன்.
ஹே, எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, ஆனா அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்னை வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போன அடுத்த நாள் நீ வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சண்மதி, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், எதுக்கும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். நீ எங்களை வெறுத்தாலும் கோவப்பட்டாலும் எங்களை மன்னிக்க மறுத்தாலும் நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு யானை பலம். என்னடா நாம பிடிக்கலன்னு சொல்றோம், கோவமா இருக்கோன்னு சொல்றோம், ராஜிமா நம்மள பெரிய பலம்னு சொல்றாங்களேன்னு உனக்கு தோணுதில்ல? ஆனா யானைக்கு தான் பலம் தெரியாத மாதிரி நீ எனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு உனக்கு புரியாத.